ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கை போராட்டம் தீர்வதற்கான வராகியம்மன் வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஆடி மாத தேய்பிறை பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னு நம்ம நினைவுக்கு வர தெய்வம்னு பார்த்தா சிவபெருமான் தான். பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை நம்ம எந்த அளவிற்கு வழிபாடு செய்கிறோமோ அதே அளவுக்கு நரசிம்மரையும் நம்ம வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் பிரதோஷ தினத்தன்று வராகியம்மனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். வராகியம்மனை வழிபாடு செய்கிறவங்க பஞ்சமி அஷ்டமி இந்த தினத்தில் வழிபாடு செய்வாங்க. இன்னும் சிலர் பார்த்தா தினமுமே வராகியம்மன் வழிபாடு செய்வாங்க. ஆனால் வராகியம்மனை நம்ம தினமும் அதுவும் ஒவ்வொரு திதிக்கு ஏற்றாற் போல் வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதற்குரிய பலனை நம்மால் முழுமையாக பெறலாம். நாளை ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம். இந்த தினத்தில் வராகியம்மனை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். நம்ம வராகியம்மனுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும். அதே போல் நிலவாசலில் ஒரு பொருளை வைக்கணும். இதை ரெண்டையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் நீக்கும். நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்ததும் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு உளுந்தை போட்டு நம்ம வீட்டு நிலைவாசலில் வைக்கணும். மறுநாள் காலையில், அதாவது நாளை மறுநாள் சனிக்கிழமை காலையில் அந்த உளுந்தை எடுத்து பறவைகளுக்கு அல்லது பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்துடலாம். அதே போல் பிரதோஷ நேரத்தில் வராகியம்மனுக்கு முன்னாடி ஒரு தட்டில் சந்தனத்தை பரப்பணும். அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். அதுக்கப்புறம் ஓம் சிவாய நமகங்கிற மந்திரத்தை 111 முறை வராகியம்மனை நினைச்சு சொல்லணும். சிவாய நமங்கிறது சிவபெருமானுக்கு உரிய மந்திரம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். ஆனால் வராகியம்மனோட நாமங்களில் ஒன்றாக இந்த நாமம் இருக்குது. அதனால் பிரதோஷ நேரத்தில் இந்த நாமத்தை சொல்லி வராகியம்மனை வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இந்த எளிமையான தீப வழிபாட்டையும் நிலைவாசலில் செய்யக்கூடிய பரிகாரத்தையும் நம்ம முழு மனதோட வராகியம்மனை நினைச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் போராட்டங்களும் நீங்கும். நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அருமையான தாந்திரிக பரிகாரம் தான் இது. இதை மனதார செய்யுங்க. நமக்கு இதில் செய்யறதுனால எந்த செலவும் கிடையாது. நம்ம நிலைவாசலில் கருப்பு உளுந்து ஒரு பிடி அளவு வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த தீபத்தை சந்தனத்தை பரப்பி இந்த தீபத்தை ஏற்றி விளக்கேற்றி நம்ம இந்த மந்திரத்தை வராகியம்மனை நினைத்து சொல்ல போகிறோம். இது நம்ம ஒரு விஷயம் செய்யும் பொழுது எப்போ செய்தாலும் எந்த பரிகாரம் வழிபாடு இருந்தாலும் நம்ம குல தெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அவங்களோட துணையோடு நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் அது முழு வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனால் முழு மனதோட நாளைய தினம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக சிவபெருமானின் அருளும் வராகியம்மனின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். வராகியம்மன்கிறது வேறு யாரும் இல்லை, சக்தி தேவி தான் இல்லையா? நாளைய தினம் அம்மா அப்பா 2 பேரையும் நம்ம வணங்குறதுனால நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகியம்மனின் அருளிலும் சிவபெருமானின் அருளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.